நானும் வாயமுடாம பேசுறவன் தான். உள்ள ரன்பீரும் பிராச்சியும் பேசுற மாதிரி இருக்கு. ஆனா ரூம் லாக்டா இருக்கு. இருக்காது. இந்த ரன்பீர் எங்க போனா? டெரஸ்ல பாத்துட்டேன், பால்கனில பாத்துட்டேன், எங்கேயும் காணுமே. இவங்க தனியா என்ன பண்ணிட்டு இருக்கா? இவங்க தனியா இருக்கானா? அப்போ அந்த பிராச்சி எங்க? ரன்பீரும் எங்கேயும் காணுமே. அப்ப நான் நினைச்ச மாதிரி அவங்க ஒன்னதா இருக்காங்களா? ஆரியன் ரூம் லாக்கா இருந்துச்சு. உள்ள யாரும் அழற சத்தம் கூட கேட்டுச்சு. ஐம் ஷியோர் ரன்பீரும் பிராச்சி ஒன்னதா இருக்காங்க. அட, நீ இங்க இருக்க? ரன்பீரும் பிராச்சியும் இன்னும் பேசி முடிக்கலையா? நீ ஏன் கேக்குற? ஏன் கேக்குறேன்னா, இந்நேரம் ப்ராப்ளம்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல. என்ன ப்ராப்ளம்? அதான் அவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல நடக்கிற ப்ராப்ளம் தான். ஆரியன், நான் ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டேன். நான் என்னென்ன பண்ணேன்னு தெரிஞ்சா உண்மையிலேயே நீ பாராட்டுவ. அப்படி நீ என்ன பண்ண? கொஞ்ச நாளா ரன்பீர் ரொம்ப வித்தியாசமா பிஹேவ் பண்றான். அதனால அவங்க ரூம்குள்ள பேசும்போது நான் வெளியில இருந்து லாக் பண்ணிட்டேன். ஏன்னா அவங்க பேசல 2 நிமிஷத்துல வெளியில வந்துருவாங்க. லாக் பண்ணிட்டா உள்ள இருப்பாங்க. பேசி முடிச்ச உடனே தான் வெளியில வருவாங்க. நீ சரியான ஸ்டூபிட். இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்க கூடாது. என்ன பண்ணிருக்க கூடாது? அவங்கள ரூம்குள்ள வச்சு லாக் பண்ணிருக்க கூடாது. இதனால என்ன பிரச்சனை வரும் தெரியுமா? இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு உனக்கு தெரியாதா? எனக்கு புரியல. ரன்பீர் குடிச்சிருக்கான். அவன் குடிச்சிட்டு என்னென்ன உளற போறான்னு தெரியல. முதல்ல விஷயம் என்னன்னு சொல்லு. ரன்பீர் பயங்கரமான டென்ஷன்ல இருக்கான். ஏன்னா அவனை ரியா கூட நிச்சயம் பண்ண போறாங்க. ரியாவும் ரன்பீரும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு பல்லவி ஆண்டி ஆசைப்படுறாங்க. அவங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம். அதனால டாக்டர் என்ன சொல்லிருக்காருன்னா, அவங்களுக்கு எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் வரக்கூடாதான். அதனால ரன்பீருக்கு இஷ்டம் இல்லைனா கூட இந்த கல்யாணத்துக்கு முடியாதுன்னு சொல்ல முடியாது. அவன் எப்படி மாட்டி இருக்கானா, அவன் எந்த பக்கம் போனாலும் தோல்வி என்னமோ அவனுக்கு தான். ரன்பீர் குடிச்சிருக்கிறதுனால இந்த விஷயத்த பிராச்சி கிட்ட சொல்லிட்டானா, அதுக்கப்புறம் பிராச்சியோட மனசு உடைஞ்சு போயிடும். இல்ல ரன்பீர் அதை சொல்றதுக்கு முன்னாடி பிராச்சி அந்த ரூம்ல இருந்து வெளியில கூட்டிட்டு வந்தாகணும். என்ன இந்த அளவுக்கு காதலிக்கிறேன்னா ஏன் அப்படி நடந்துகிட்ட? என்னை ஏன் இக்னோர் பண்ற? எனக்கு கஷ்டமா இருக்காங்க. இதுக்கப்புறம் நீ எப்பவுமே பிராச்சியை சந்திக்க கூடாது. பிராச்சி உன் கூட ஒண்ணு சேர விட மாட்டேன். பல்லவி, பொண்ணு நீ ரியாவை ஏத்துக்க, இல்ல என்ன சாக விடு. அவங்க ஹார்ட் ரொம்ப வீக்காக இருக்கு. இந்த நேரத்தில் அவங்க கிட்ட டென்ஷன் ஆகிற மாதிரி விஷயத்த சொன்னீங்கன்னா அவங்க உயிருக்கே ஆபத்தாயிடும். என் பையன் ரன்பீருக்காக உங்க பொண்ணை நான் கேட்டு வந்திருக்கேன். ஒரு நிமிஷம் என்ன பாரு. சொல்லு, நீ என்ன சொல்ல நினைக்கிறிய சொல்லு. நான் கேட்க தயாரா இருக்கேன். நான் சொல்ல வர்றது முழுசா கேளு. நான் உன்னை உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன். உயிருக்கு உயிரா. இந்த உலகம் நம்மளை பத்தி என்ன நினைக்குதுன்ற கவலைலாம் எனக்கு கிடையவே கிடையாது. நான் உன்னை இந்த இடத்துல வச்சிருக்கேன். இங்க நான் உன் கூட இருந்தாலும் இல்லைனாலும் நான் எப்பவும் உன் மனசுக்குள்ள இருந்துட்டே தான் இருப்பேன். ஏன் இப்படி சொல்ற? நான் இந்த உலகத்துல இருந்து எங்கேயாவது மறைச்சு உன்னை கொண்டு போய் வச்சுக்கணும்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த உலகம் இருக்குல்ல, அது ரொம்ப மோசமானது. இந்த உலகம் இருக்குல்ல, 2 செகண்ட் கிடைச்சா போதும் நம்ம 2 பேரையும் பிரிச்சிரும். நீ ரன்பீர், இங்க பாரு ரன்பீர், நீ வா, இங்க வந்து உட்காரு. வா ரன்பீர். உனக்கு எவ்வளவு தைரியம்? எந்திரி மேலே பாரு. How dare you? எவ்வளவு தைரியம் தான் நீ ரன்பீரை தொட்டிருப்ப? How dare you do that? ஏன் இப்படி கத்துறியா? நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன். பெட்ல அவன் சுய நினைவுல இல்ல. அவன் குடிச்சிருக்கான். அதனால படுக்க வைக்க முயற்சி பண்ண. Shut up. நீ என்ன பண்ணிட்டு இருந்தன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ரன்பீர் போதையில இருக்கிறத பயன்படுத்திக்க பார்த்தல. அப்பதான் நீ யாரும் இஷ்டப்படலனாலும் உன் கல்யாணம் நடக்கும். அதானே? ஜியா, don't raise your volume. இனிமே முன்னாடி கத்திர விளைவிச்சுக்காத, ஓகே? நீ என்ன முயற்சி பண்ணன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா நீ நினைக்கிறத மட்டும் என்னைக்கும் நடக்க விட மாட்டேன். ஏன் இவ்வளவு கேவலமா யோசிக்கிற? நீ நினைக்கிற மாதிரி ஆள் நான் கிடையாது. சரி, உனக்கு தெரியாதுல, நானே சொல்றேன். எனக்கும் ரன்பீருக்கும் என்கேஜ்மெண்ட் நடந்து முடிஞ்சிருச்சு. நாங்க 2 பேரும் ரிங்ஸ் மாத்திக்கிட்டோம். Really? உங்க 2 பேருக்கு என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருச்சா? லைக் ஹவ்? யாருக்கா தெரியுமா? சொல்லு, தெரியுமா? இல்ல சின்ன வயசுல குழந்தைங்க எல்லாம் விளையாடுவாங்களே பொம்மை கல்யாணம் மாதிரி, அந்த மாதிரி ஏதாவது பண்ணீங்களா? சொல்லு.
லிசன் பிராச்சி, நீ என்ன முயற்சி பண்ணன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஓகே, எனக்கு என்னாலதான் ரன்பீர் உன்னை ரிஜெக்ட் பண்றான்ற விஷயம் உனக்கு நல்லா தெரிஞ்சு போயிடுச்சு அதானே? சொல்லு, அதுக்கு தானே இதெல்லாம் பண்ண முயற்சி பண்ணிட்டு இருக்க? என் ரன்பீர் அப்படி பண்ண வாய்ப்பே இல்ல. நீ என்ன சொன்ன? ஏன் ரன்பீரா? ஓ, டான் அப்புறம் மீரா ஆண்டி இல்ல சாரி, டான் அப்புறம் மோமோட என்கேஜ்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் இதே வார்த்தையை நானும் யூஸ் பண்ணுவேன். நீ எனக்கும் ரன்பீருக்கும் நடக்க போற என்கேஜ்மெண்ட்டுக்கு வந்துருன்னு 2 பேரோட என்கேஜ்மெண்ட்டையும் பாரு. அப்ப நான் இதே வார்த்தையை சொல்வேன், ஏன் ரன்பீர் கிட்ட இருந்து விலகிருன்னு சொல்லுவேன். புரிஞ்சுதா? உன்னோட என்கேஜ்மெண்ட் இன்னும் நடக்கவே இல்ல, ஆனா எங்களுது முடிஞ்சிருச்சு. there's a difference. உன்கிட்ட ப்ரூஃப் இருக்கா? ப்ரூஃப் இருக்கா? இல்ல உன்கிட்ட எந்த ப்ரூஃபுமே இல்ல. ஓ கம் ஆன் பிராச்சி, ரன்பீருக்கு நீ போர் ஆயிட்ட. சோ அவன் புதுசா எந்த பண்ணணும்னு ட்ரை பண்ணா அதான் அவன் கூட அவன் கேம் ஆடி இருக்கான். அந்த கேமும் முடிஞ்சிருச்சு. எங்களை மாதிரி ஆளுங்க டிஷ்யூ பேப்பரை யூஸ் பண்ணிட்டு அதை டஸ்ட்பின்ல தூக்கி போட்டுருவோம். ஆனா உன்ன மாதிரி ஆளுங்க டிஷ்யூ பேப்பரை யூஸ் பண்ணிட்டு அதை அப்படியே பத்திரமா பாக்கெட்ல வச்சுப்பீங்க. Am I right? You got my point, right? If you got and then just leave. I said leave. பிராச்சி, பிராச்சி. நான் சொல்ல வரது முழுசா கேட்டு போ. அவ போயிட்டா, நான் கேக்குறேன் சொல்லு. அப்ப கேட்டுக்கோ. ரன்பீர் அம்மாக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு. அவங்க அம்மாக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்றதுக்காக தான் உன்னை கல்யாணம் படிக்க அவன் ஒத்துக்கிட்டான். இந்த ஸ்டோரி நீ தான் டைரக்ட் பண்ணி ஆரியன்? இந்த ஸ்டோரி நீ தான் இவகிட்ட சொல்லிருக்கனா? ஆரியன் நிச்சயமா சொல்றேன், இந்த ஸ்டோரி உண்மையே கிடையாது, புரிஞ்சுக்கோ. இவகிட்ட சொல்லு, ரன்பீர் உனக்கு இன்னைக்கு நேத்து இல்ல, என்ன ரொம்ப வருஷம் காதலிச்சிட்டு வரான். பிராச்சியை பாக்குறதுக்கு முன்னாடி அவன் என்னதான் லவ் பண்ண உனக்கு தெரியும்ல. இன்னைக்கு எங்க ரிலேஷன்ஷிப்ப ரன்பீர் அபிஷியல் ஆக்க போறான். அதனால உங்களை மாதிரி எந்த மிடில் கிளாஸ் பொண்ணுங்களும் எங்க லைஃப்ல குறுக்கிட கூடாதுன்னு பல்லவி ஆன்டி ஹெல்த் இஷ்யூ மாதிரி ஸ்டோரியை உருவாக்கி இருக்கான். அதெல்லாம் ஃபேக். நோ கெட் லாஸ்ட். என்ன மின்னல் அடிக்குது? அதுவும் வெயில் காலத்துல ஆச்சரியமா இருக்கு. ஆர்கனைசர் கிட்ட பேக்கப் ரெடி பண்ணி வைக்க சொல்லு. லைட் ஆஃப் ஆக கூடாது. நான் இப்பவே போய் பாக்குறேன். எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கும்போது இந்த புயல், நான் சொல்ற வரைக்கும் யாரும் எந்த வேலையும் செய்ய மாட்டேங்கிறாங்க. நீங்க எதுக்காக இப்படி தனியா உட்கார்ந்திருக்கீங்க? ஏதாவது பிரச்சனையா? இப்ப இல்ல, ஆனா கண்டிப்பா வரப்போகுது. என்ன நீங்க ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க? சரிதா தங்கச்சி, என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. காலம் மாறிட்டதை நான் கண்ணால பாத்துக்கிட்டு வரேன். ஆனா ஏதாவது தப்பா நடக்கும்போது முதல் பாதிப்பு இயற்கைக்கு தான் ஏற்படும். இப்ப நீங்களே பாருங்க, அதுதான் நமக்கு காட்டிக்கிட்டு இருக்கு. அபி, பிரகியா அவங்க பொண்ணுங்களுக்கு இப்ப ஏதோ பிரச்சனை வரப்போகுது. அதனாலதான் அபி அழுதுகிட்டு இருக்கான். அபியோட பிரச்சனை என்னன்னா, அவன் எடுத்த முடிவை அவனால கண்டிப்பா மாத்திக்க முடியாது. அவன் விதியை நினைச்சு அவன் அழறான். அவன் கண்டிப்பா அழணும். ஏன்னா யாரோட மனசாது உடைஞ்சு போகும்போது அப்ப அவங்களோட சத்தம் யார் அவங்கள அதிகமா நேசிக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் கேட்கும். அப்படி இல்லைன்னா அந்த என்ன ஜஸ்ட் ஸ்டாப். என்ன இந்த மாதிரி பாக்குறது நிப்பாட்டு. இதுல இவன் தப்போ இருக்கா? இவனுக்கு நினைவு திரும்பட்டும். அதுக்கப்புறம் பிராச்சி இங்க என்ன பண்ணான்னு இவன்கிட்ட கேக்குறேன். பிராச்சி அந்த மாதிரி கிடையாது ரியா. ஹரியன் ப்ளீஸ், ஓகே? ரன்பீர் குடிச்சிருக்கான், அது அவன் தப்பு தான். ஆனா பிராச்சி மேலயும் தப்பு இருக்குல்ல. அவனோட சிச்சுவேஷனை அவ யூஸ் பண்ணி Just stop. உன்னை சின்ன வயசுல இருந்தே எனக்கு தெரியும். நீ என்ன யோசிக்கிறியோ அந்த மாதிரி உங்க 2 பேருக்குள்ள இல்ல. பிராச்சியை நீ அந்த மாதிரி சொல்லிருக்க கூடாது. அவளை நீ டிஃபேம் பண்ணவும் கூடாது. இதுல அவ தப்பு எதுவும் இல்ல. அவ பண்ண தப்பு என்னன்னா, அவ வாழ்க்கையிலேயே முதல் முறையா தன்னோட காதல சரியான விதத்துல ரெஸ்பாண்ட் பண்ணா. She is innocent.
ஸோ ஸ்டாப் அக்யூசிங் ஹர். இப்போ நீ ஆகிட்ட என்னோட ஃபியான்சே. கூடிய சீக்கிரத்தில் நான் உன்னை என்னோட லைஃப் பார்ட்னராக ஆக்கிக்க போகிறேன். ரன்பீர் குடிச்சிருக்கிறதால யூஸ் பண்ணிக்க பார்த்தல, அப்பதான் யார் ஆசைப்பட்டாலும் உங்க 2 பேரையும் பிரிக்க முடியாது இல்லையா? நீ ரன்பீர் விட்டு விலகி இரு, புரிஞ்சுதா உனக்கா? ரன்பீருக்கு நீ போர் ஆயிட்ட, அதான் ஏதாவது புதுசா பண்ணணுமேனு இந்த மாதிரி நிச்சயம் பண்ண மாதிரி விளையாடி இருக்கும். அந்த விளையாட்டு முடிஞ்சு போயிடுச்சு. சில பேருக்கு பொருட்களோட மதிப்பு தெரியாது, ஆனா உனக்கு எல்லாத்துக்கும் மதிப்பு தெரியும். மிஸ்ஸஸ் மெஹ்ரா ஆக போற. யோர் லக்கி, யோர் ஸ்பெஷல். அப்புறம் ஸ்பெஷலான ஆளுங்களுக்கு ஸ்பெஷல் பொருள் தான் இருக்கணும். என்ன சொன்னீங்க? என்ன சொன்னீங்க? சொல்லுங்க. நீ எதுக்காக என்ன அடிக்கிற? அது வந்து அந்த பொண்ணுக்கு என்ன பிடிச்சிருக்கு, அதுல ஏன் தப்பு இருக்கு? நான் என்ன பண்ணேன்? நீங்க என்ன பண்ணீங்களா? எனக்கா உயிர் கொடுக்க தயாரா இருக்கா? அதுக்காக அவளை கல்யாணம் பண்ணிப்பீங்களா? இல்ல, நான் கல்யாணம் எல்லாம் பண்ணிக்க மாட்டேன். நான் எப்ப அப்படி சொன்னேன்? வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். கல்லு அது எமல பட்டுச்சுன்னா எனக்கு அடிபட்டுரும். ஓகே, தேங்க் யூ. ஆனா இது வேண்டாம் 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 வேண்டாம். நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நீங்க எப்படி அவளை கல்யாணம் பண்ணிக்கலாம்? நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கல, நான் உன்னை வெறுப்பேத்தனேன். என்ன விடுங்க. நீங்க நான் இனிமே வாழ்க்கை ஃபுல்லா விட மாட்டேன். ரொம்ப ஜாலியா இருக்கு. உங்களுக்கு ஜாலினா சரி, இருங்க நான் காட்ட. சொல்றதை கேளு. நீ தானே சொன்ன the world is going to endன்னு. I'm going to die, நான் சாக போறேன்னு. அதான் நீ சாக போறேன்னு சொன்ன, அதனால தான் நானும் சாக போறேன்னு சொன்னேன். அதுக்கு நீ என்ன சொன்ன? இல்ல நோ, நீங்க சாக கூடாது, வாழணும்னு சொன்னேன். எனக்காக வாழணும்னு சொன்னேன். நான் சந்தோஷமா இருக்கிறத பார்க்கணும்னு. அப்புறம் என்ன 2வது கல்யாணம் பண்ணிக்க சொல்லி சத்தியம் வாங்கினேன். அதனால நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னதுனால வேர்ல்டு முடிய போது வேற என்ன பண்றது? நான் என் இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் சொல்வேன். அதுக்காக நீங்க இன்னொருத்தைய கல்யாணம் பண்ணிப்பீங்களா? ஒருவேளை நான் செத்ததுக்கு அப்புறம் நீங்க இதெல்லாம் அவளுக்கு தெரியாது, நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம் நினைச்சீங்கன்னா தப்பு. நான் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருப்பேன். நீங்க கல்யாணம் பண்ணிக்கிற பூதத்தை கொன்று. ஒரு நிமிஷம். அவளை எதுக்கு பூதம்ன்ற? நீ தான் செத்ததுக்கு அப்புறம் பூதம் ஆயிடுவ. அப்படியா? நான் பூதமாய் காட்டவா? இல்ல வேண்டாம். எனக்கு ஒரு விஷயம் சொல்லு. அன்பா சொல்றேன். ஒருவேளை பல வருஷங்களுக்கு அப்புறம், ஒருவேளை 20-30 வருஷம் கழிச்சு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வருதுன்னு வை, ஓடி வந்து ஓங்கி என்ன அரைஞ்சிட நான் எதுவும் சொல்ல மாட்டேன். ஜஸ்ட் கிவ் மீ ஒன் டைட், ஓகே? அப்படி இல்லைன்னா ஆப்ஷன் 2, ஸ்வீட்லி என் பக்கத்துல வந்து உனக்கு இஷ்டம்னா முழு அன்போட நீ என்கிட்ட சொல்லலாம், அவளை விட்டுருங்கன்னு, கல்யாணம் பண்ணிக்காதீங்கன்னு ஸ்வீட்லி. உடனே நான் அப்படி எல்லாம் பண்ண மாட்டேன், ப்ராமிஸ் பண்ணிடுவேன். கண்டிப்பா. அப்படி இல்லைன்னா நீ வேணா என்ன கொன்னுடு. இல்ல. சரி, அப்ப கிஸ் பண்ணு. அவர் சொன்னதை நம்பினது நான் பண்ண பெரிய தப்பு. இன்னைக்கு அவர் கல்யாணம் பண்ணிக்க போறாரு, ஆனா என்னை பத்தி நினைக்கவே இல்லை. என்னோட உறவை முழுமையா முறிச்சிட்டாரு. என்ன அப்செட்டா இருக்கியா? இந்த புயல பார்த்து பயமா இருக்கு. வெளியில அடிக்கிற புயலா இல்ல உன் மனசுக்குள்ள வீசுற புயலா? ப்ளீஸ், நீங்க கொஞ்ச நேரம் என்ன தனியா விடுங்க. முதல் உன் மேல காதல் ஏற்பட்டப்ப நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்னு தெரியுமா? உனக்கு எது மேலெல்லாம் காதல் இருக்கோ எனக்கு அது மேல காதல் இருக்கும்னு. உனக்கு இந்த வானிலை பிடிச்சிருக்குன்னா அப்ப எனக்கும் இந்த வானிலை ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஆனா நமக்குள்ள இருக்கிற இந்த அதான் நமக்குள்ள காதல் இல்லல. அதான் முதல்ல எந்த வானம் சிரிச்ச மாதிரி இருந்ததோ அது இப்ப அழுகிற மாதிரி தெரியுது. எக்ஸ்கியூஸ் மீ. சந்தேகமே இல்ல, பல பேரோட மனசு அழப்போகுது. இன்னைக்கு இந்த புயல் இருக்கே பல பேர் மனசுல வீச போகுது. மிஸ்டர் மெஹ்ரா, உங்ககிட்ட முக்கியமான ஒரு விஷயம் பேசணும். சொல்லு. இது ரொம்ப காஸ்ட்லியானது. இதை நான் போட்டுக்கிறது சரின்னு தோணல. ஆக்சுவலி அது வந்து இந்த நெக்லஸ் நான் வாங்கல. திருடங்க ஓடி போகும்போது தவறுதலா ரியாவோட பேக்குள்ள விழுந்திருக்கும். அவளுக்கும் தெரிஞ்சிருக்காது. பரவாயில்ல, விடு. பேசாம நீ ஒன்று பண்ணி இந்த நெக்லஸை போட்டுக்கோ. அப்பதான் ரியா சந்தோஷமா இருப்பா. ரமணி பாய்க்கு நான் பணத்தை கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் நீ இதை வச்சுக்கிறதா இருந்தா வச்சுக்கோ, இல்லை யாருக்காவது கிஃப்ட் கொடுத்துரு. தாராளமா கொடுத்துக்கோ. யாருக்கிட்டே அட்ரஸ் கேளப்பா. யாராவது கண்ணில் பட்டாதானே அட்ரஸ் கேட்கறதுக்கு.
ஏய் அங்க ஒரு தோரம் பாரு, அவன்கிட்ட கேட்கலாம். அண்ணா 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 கொஞ்சம் நில்லுங்க. அபிஷேக் பிரேம் மெஹ்ரா வீட்டுக்கு போனோம். எப்படி போகணும்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? எங்களுக்கு எப்படி போறதுன்னு தெரியல. இல்ல நீங்க தப்பான வழியில வந்துட்டீங்க. ரிவர்ஸ் எடுத்து லெஃப்ட் எடுத்து ரைட் எடுத்தீங்கன்னா தான் அவருடைய வீடு வரும். சரி சரி தேங்க்யூ. பாய் கிட்ட இருந்து போன் வருது. பேசு பேசு. எங்கடா இருக்கீங்க? இதோ பக்கத்துல வந்துட்டேனே, 5 நிமிஷத்துல இருப்போம். நேர் வழியா வராதீங்க, பேக் என்ட்ரன்ஸ்ல இருந்து வாங்க. பிளான் பக்காவா ரெடியா இருக்கு, உங்களோட ட்ரெஸ்ஸும் ரெடியா இருக்கு. சரிண்ணா. ட்ரெஸ்ஸா? எனக்கு என்ன தெரியும்? பிராச்சி 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 எந்திரி. பிராச்சி பிராச்சி எந்திரி. கொஞ்சம் பொறுமையா இரு. உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா இல்ல? அவளுக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காத. தேவையில்லாம உன் மனசு போட்டு குழப்பிக்காத. எழுந்திரு. வா உள்ள போலாம். வா வா உள்ள போய். இல்ல நான் உள்ள வரல. ரியாவோட ஃப்ரெண்ட்ஸும் என்ன கிண்டல் பண்ணுவாங்க. என்னால தாங்கிக்க முடியாது. ரன்பீர் என் கூட சும்மா விளையாடினாரு என்ன பேரு பேத்துவாங்க. என்னால முடியாது. என்ன பத்தி தப்பு தப்பா அவங்க இஷ்டத்துக்கு ஏதாவது பேசுவாங்க. என்னால அதெல்லாம் ஃபேஸ் பண்ண முடியாது. எனக்கு கஷ்டமா இருக்கும். யாரும் உனக்கு கிண்டல் பண்ண மாட்டாங்க, யாரும் உன்னை எதுவும் சொல்ல மாட்டாங்க. நான் இருக்கேன்ல, நீ உள்ள வா. தயவு செஞ்சு உள்ள வா. உனக்கு புரியல. அவன் என்ன காதலிக்கிறான்னு நீ என்கிட்ட சொன்னல. என்ன அவன் காதலிச்சிருந்தா அவன் என்ன இந்த மாதிரி விட்டுட்டு போக மாட்டான். இப்படி எல்லாம் நடந்துக்க மாட்டான். அவன் என்ன காதலிக்கல சஹானா. அவன் என்ன காதலிக்கவே இல்ல. அம்மாவுக்கு இது தெரிஞ்சதுன்னா அம்மா ஒண்ணு சொல்ல மாட்டாங்க. உன்னை பத்தி எதுவும் நினைக்க மாட்டாங்க. ப்ளீஸ் நீ உள்ள வாயே. அப்புறம் நீ இப்படி அழுதுட்டு இருக்கிறது யாராவது பார்த்தாங்கன்னா அவங்க என்ன நினைப்பாங்க சொல்ல. நீ உள்ள வா, நம்ம முகம் கழுவிக்கலாம். வா எந்திரி. இந்தா இதை நீ போட்டுக்க. யாருக்கு அடையாளம் தெரியாது. ஏன்னா நீங்க 2 பேரும் இப்ப வாண்டட் இல்லையா? அப்புறம் இது உனக்கு. நீ வெயிட்டரா வேஷம் போட்டு என் கூட தான் இருக்கணும். அப்புறம் டீசென்டான துணி உனக்கு. பார்க்க கெஸ்ட் மாதிரி இருக்கணும். ஆனா பாஸ் நீங்க எதுக்காக வெயிட்டரா மாறுனீங்க? ஏன்னா வெயிட்டரா இருந்ததா யாரும் ஐடி எல்லாம் கேட்க மாட்டாங்க. இந்த ட்ரெஸ் போட்டோம்னா எங்க வேணாலும் போலாம். நான் எல்லா ரூமுக்கும் போய் தேடியே ஆகணும் அந்த மீராக்காக. பாய் அந்த மீரா யாரு? மீரா யாருன்னா அவகிட்ட தான் நெக்லஸ் இருக்கு. அவளுக்கு தான் அபிஷேக் மெஹ்ரா கூட நிச்சயதார்த்தம். என்கேஜ்மெண்ட் ஆரம்பிச்ச உடனே ஜூஸோ இல்ல தண்ணியோ கண்டிப்பா நான் கொண்டு போய் மீராவுக்கு தருவேன். அதுல நான் மயக்க மாத்திரை போட்டிருக்கேன். அவ எப்ப மயக்கமாகறாளோ அப்ப நீ ஒரு டாக்டர்னு சொல்லணும். அப்புறம் நீ அவளை ரூமுக்கு கூட்டிட்டு போகணும். கூட்டம் சேராம எல்லாரையும் வெளியே அனுப்பணும். ட்ரெஸ் மாத்திட்டு வந்துடுறோம் பாஸ். வெயிட்டர் இந்த ரூம் தானே சொன்னாரு. மேபி ஐ எம் ராங். பாஸ் சூப்பர்ரா. ரன்பீர் எழுந்துரு. இத குடி, பெட்டரா ஃபீல் பண்ணு. ஹரின் இது வேலை செய்யும்ல? இது கண்டிப்பா வேலை செய்யும் தான். ஏன்னா எப்பெல்லாம் உங்க அப்பா இப்படி குடிச்சு மயக்கடிச்சு விழுந்துறாரோ அப்பெல்லாம் உங்க அம்மா இதத்தான் அவங்க கலந்து கொடுப்பாங்களா? ரியா அத்தை இங்கதான் இருக்கேன். நீங்க எல்லாரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இவனுக்கு என்னாச்சு? போர் ஆயிடுச்சா? போதை தெளிஞ்சதுக்கு அப்புறம் இவனை கீழே கூட்டிட்டு வா. என்ன ரியா, லெட்ஸ் கோ. அத்தை அது வந்து ரியா, அண்ணன் உனக்காக தானே கல்யாணம் பண்ணிக்க போறாரு. அப்புறம் ரன்வீர் கூட ஆரியன் இருக்கான். வா நான் பாத்துக்கிறேன். வா. Thank God ரியா போயிட்டா. இங்க பாருமா பிரக்யா, நான் உங்ககிட்ட இது வரைக்கும் கேட்கல. ஆனா இப்ப கேக்குறேன். நீ கல்யாணம் ஆகி இந்த வீட்டுக்கு தான் மருமகளா வந்தியா? இல்ல, ஆனா அந்த வீடும் இந்த மாதிரி தான் இருந்தது. இதே மாதிரி விளக்குங்க, இதே மாதிரி படிங்க. அந்த வீட்டுல ஒரு உயிரோட்டம் இருந்தது. அங்க வாழணும்னு எல்லாருக்கும் தோணும். அதுக்கு காரணம் பாட்டி. எனக்கும் இன்னொருத்தருக்கும் நடுவுல
அவங்க பெரிய பாலமா இருந்தாங்க. அந்த பாலம் உடைஞ்ச உடனே எல்லாமே உடைஞ்சிருச்சு. எதுவும் உடையல. நான் அதெல்லாம் உனக்கு சொல்லி புரிய வைக்க மாட்டேன். ஏன்னா அப்படி சொன்னா இவங்க திரும்பவும் நம்மள குத்தம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நீ சொல்லுவ. நீங்க ரொம்ப ஸ்வீட்டா பேசுறீங்க. பேசாம இருக்க முடியுமா? கேட்டரிங் வேலை பாக்குறேன் இல்லையா, அங்க நாங்க ஸ்வீட் பண்ணுவோம். உப்பு காரம் எல்லாமே இருக்கும். ஆனா உனக்கு தான் தெரியுமே எனக்கு ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும்னு. நீ எப்படிப்பட்டவ தெரியுமா? நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் தான் சொல்லி அடம் பிடிக்கிறவ நீ. உங்களுக்கு அப்படி தோணுதா? உனக்கு என்ன தோணுதுன்னா அவர் உன்னை காதலிக்கலன்னு நீ நினைச்சிட்டு இருக்க. சஹனா பிராச்சி எங்க? அவங்களால வீச போற புயலை பார்க்க முடியலையே என்னமோ.